செம்மனே வருக. அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக. மாநில சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மனே வருக. கொஞ்சம் இடம் விட்டு நின்றா என்ன தெரியுமா? நாளைய முதல்வர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கழகத்தினுடைய முன்னோடி எளிய முறையில் மக்களுக்கு சேவை செய்கின்ற அடிப்படையில் இந்த இயக்கத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் பதித்திருந்த ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலர் பரங்கிமலை சிங்கம் பார்வோற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அருளாசியோடு 17 லட்சம் தொண்டர்களை விட்டு சென்ற புரட்சித் தலைவருடைய இயக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி எஃகு கோட்டையாக மாற்றி அமைத்த மனித புனிதவதி சமூக நீதி காத்த வீராங்கனை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அகவை 76வது பிறந்த தின விழா நிகழ்வை இங்கே சிறப்பாக கொண்டாடுகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் இன்று புரட்சி தலைவி அம்மாவிற்கு திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு உணவருந்துகின்ற நல்ல நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டுகிறேன். என்னோடு வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய அதிர்மிக்க பேச்சாளர் ஜலீல் அவர்கள் நம்முடைய உணவை தருகின்ற அற்புதமான நிகழ்வை முதலாக ஏற்பாடு செய்த என்னுடைய அப்பாஸ் அலி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து ஆண்டது. 70 ஆண்டுகள் நான் தொடர்ந்து அரசியலில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படலாம். என்னுடைய வயது 86 கடந்து 87 அடியெடுத்து வைத்திருக்கிற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தை எடுத்து சொல்லி இங்கே ஆட்டோ ரிக்ஷா என்ற 3 எழுத்திற்கு அவர்களுக்கு சீருடையெல்லாம் இங்கே ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அதையும் நான் பாராட்டுகிறேன், உளமாற பாராட்டுகிறேன். எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்கின்ற பதவியிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக சேவை செய்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் விரைவிலே வரும். அந்த காலத்தை நாம் எதிர்நோக்குவோம் என்பதையும் தெரிவித்து விடைபெற்று முடிக்க அருமையாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படியே